Hi friends, welcome back to Mek'skitchen. இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி சாஃப்டாக சப்பாத்தி மேக்கரில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃபோல்டிங் பண்ண முடியுது, கட்ஷீட் மாதிரி நம்ம ஈஸியாக மடிக்கவும் முடியுது. இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நான் வந்து சப்பாத்தி மேக்கரில் தான் வந்து செஞ்சுருக்கேன். 2 ஃபிங்கர்ஸ்லேயே நம்மளால் இதை வந்து பிக்க முடியும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். நான் எதுவும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கலை. வெறும் உப்பு, தண்ணி இதை சேர்த்து தான் வந்து நான் மாவு வந்து பிசைய போகிறேன் சப்பாத்திக்கு. அளவுலாம் தேவையில்லை தண்ணிக்கு. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசையலாம். இப்போ மாவு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள், கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் சுடுற மாதிரி ரொம்ப அளவோட தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி கையில் ஒட்டணும், அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து உருண்டை பிடிக்க வராது, அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வரமாவு கொஞ்சம் சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிறேன். இது வந்து லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் சேர்க்கணும். ரொம்பலாம் வந்து இந்த வரமாவு சேர்க்கக்கூடாது, ஏன்னா உருண்டை பிடிக்கணும். அதுக்காக தான் இது வந்து சேர்க்குறேன். பாருங்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்க்குறேன். நம்ம வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டுற அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வரமாவு கொஞ்சம் வந்து சேர்த்து பிசைஞ்சா அவ்வளோதான். இந்த பக்குவத்தில் தான் நம்ம வந்து சப்பாத்தி மேக்கரில் பண்ணும்போது மாவு வந்து நம்ம பிசையணும். இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. இப்போ மாவு கையில் ஒட்டலை. நான் எல்லா மாவையும் உருண்டை செய்ய போகிறேன். பாருங்கள் நார்மல் மீடியம் சைஸில் தான் பிடிக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸாக பிடிக்கக்கூடாது, ஏன்னா சப்பாத்தி மேக்கரோட சர்ஃபேஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன உருண்டையாகவே நம்ம வந்து பிடிச்சிக்கணும். இப்போ எல்லா மாவையும் நான் உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தி மேக்கரில் கிடைக்கும். இப்போ சப்பாத்தி மேக்கர் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக ஆன் ஆகிக்கிறோம், ஆஃப் ஆகிக்கிறோம். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிக்கிறோம், இல்லைன்னா ஆன் ஆகிக்கிறோம். அதனால் நம்ம அதை வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த சைடில் வந்து எட்ஜஸ் இல்லாதால அது ஸ்லிப் ஆகி கீழே வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள், அது வந்து சப்பாத்தி மாவு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். கஷ்டப்பட்டு தேய்க்காமலே நம்ம
ஸோ சூப்பரான சாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ்.